ஹாய் கைஸ், ஐம் கிருஷ்ணா. ஆக்சுவலாக இது பெண்களுக்கான வீடியோ. நீங்கள் மேரேஜான பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஹஸ்பண்டோட மொத்த அன்பு எனக்கு கிடைக்கணும், எப்பவுமே என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வெறும் 10% பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க. இது 90% பெண்களுக்கு பெண்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கானது. இப்போ நான் சொல்ல போகிற 10 ஃபைண்ட்டும் உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட அன்பு மலையில் எப்பயுமே நிறைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையை வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக உங்களுடைய ஹஸ்பண்டோட மொத்த அன்பு மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருங்க. நம்பர் 1, உங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபேவரட்டில் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஃபுட்டு, 2வது உங்கள் ஹஸ்பண்டோடைய ஃபேவரட் கலர். உங்களுடைய ஃபுட், அதாவது நீங்கள் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு பெண்ணை மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹஸ்பண்டை எப்போவுமே உங்கள் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது உங்களுடைய டேஸ்ட்டில் உங்களுடைய ஹஸ்பண்டை அடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட என்னதான் சண்டை போட்டாலும் சரி, இல்லை வெளியில் போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறதுக்கு போனாலும் சரி, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல சமைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறத்துக்கு என்ன டிப்ஸ் இருக்கோ, என்ன வழிகள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நம்பர் 2, ஃபேவரட் கலர். உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு பிளாக்கு, பிங்க்கு, ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்டைம் உங்களுக்குள்ள சின்னதாக ஒரு பிரச்சனை நடக்கலாம். அந்த டைம் உங்கள் கூட பேசாமல் போகலாம். அந்த மாதிரி டைமிங்லலாம் அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது உங்களை பிடிக்கிறதுக்கும் உங்களை பார்த்து அவங்க சிரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் நிறைய நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் அதிகமாக ட்ரெஸ் எடுக்காமல் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன கலரில் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலரில் நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் ஹஸ்பண்டோடைய மொத்த அன்பும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அன்பு மலையில் நனைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்பர் 3, பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே அதிகமாக எமோஷனலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆணுக்கு அதிகமாக அழுகிற பெண்ணை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் உங்களுடைய கண்ணீரை எதுக்கு எடுத்தாலும் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எந்த கண்ணீரை வெளியில் ஷோ பண்ணால் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ, அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமோ, அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் உங்களுடைய கண்ணீரை ஷோ பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாத உங்களுடைய கண்ணீரை ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய வேல்யூவை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னடாவ எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இனிமே உங்களுடைய கண்ணீரை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹஸ்பண்டை பாராட்ட கற்றுக்கோங்க. அதாவது உங்களுடைய பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த கிஃப்ட் தான் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சின்னதாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதானா அப்படின்னு அதை வெறுக்காம, அது சின்னதாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த காதலுக்காக, அந்த அன்புக்காக கொடுக்குற ஒரு பரிசு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்க. அதை கொடுத்ததுக்கு, அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நீங்கள் அப்ரிசியேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி டைமிங்கில் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லா பெண்களும் பண்ணுற விஷயம், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் மளிகை கடைக்கு அமுச்சு வச்சிருப்பீங்க, 100 லிஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அதில் ஏதாவது 1-2 மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது கிடையாது, எதுவுமே நீங்கள் சரியாக வாங்கிட்டு வரதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி காட்டாமல், குறைகள் சொல்லாமல், பரவாயில்லையே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டீங்க, 1-2 தானே, சரி பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நீங்கள் அப்ரிசியேட் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, நம்மளையும் பெருமையாக பேசுகிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் கப்புள்ஸ்குள்ளே மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது அதிகமாகும். இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பெண்கள் சரியாக மூவ் பண்ணுறாங்க. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஹஸ்பண்டோட அன்பு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, எப்போவுமே ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கும். அவங்களுடைய ஒர்க்கு சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் இருக்கும், ஃபேமிலி சம்மந்தமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு சம்மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும், அதனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணை கவனிக்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு இம்பார்ட்டனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. நிறைய சுமைகள் இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இம்பார்ட்டனாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டி பர்சனாக பார்க்கணும், ப்ரியாரிட்டி பர்சனாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரியாரிட்டி பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அன்பு கொடுத்தா தான் அந்த இடத்துலேருந்து அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டனாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களை ரொம்ப ப்ரியாரிட்டி ஒரு பர்சன் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்பர் 5, எல்லா பெண்களுமே இந்த ஒரு முயற்சியை பண்ணி தோத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா, தன்னுடைய ஹஸ்பண்டை, தன்னுடைய காதலனை எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. பட் இது 90% பெண்களுக்கு நடக்கிறதே கிடையாது. ஏன்னா
எப்பவுமே ஆண்களுடைய ஃபேக்ட் அப்படிங்கிறது, ஆண்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா தன்னை யாரோ ஒருத்தங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல அத வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஆண வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனைவியா இல்லாம, ஒரு காதலியா இல்லாம, இந்த மாரி ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது ஆண்களுக்கு சண்டே ஆகுனா எங்கேயாவது போய் ப்ளே பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்தணும், இந்த மாரி எல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் போக்கூடாது அப்படிங்கிற மாரி நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லாம, சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. 8:00க்குள்ள வந்துருங்க, 10:00க்குள்ள வந்துருங்க. அந்த மாரி ஒரு டைமிங்க ஃபிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். சரி நம்ம கேட்டதுக்காக பர்மிஷன் குடுத்தாங்க. நம்ம கரெக்ட்டா டைமுக்குள்ள போயிடலாமே அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. காலகட்டத்தில அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறத அவாய்ட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே மிகப்பெரிய குண்ட போடுற மாதிரி போகவே கூடாது அப்படிங்கிற மாரி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி போகாம இருக்கவும் மாட்டாங்க. இந்த ஒரு ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற பேச்ச ஆண்கள் கேட்கவே செய்வாங்க. நம்பர் 6 ஒரு கப்பிள்ஸ்குள்ள இது ரொம்ப அவசியமானது, முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காதல், அன்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா, ஒவ்வொரு பெண்களும் காலை எந்திரிச்ச உடனே கிச்சன் பக்கம் போறது, என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் தான். பட் எந்திரிக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா, கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணி பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஆண் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பான ஒரு பெர்சன் இருக்காங்க. தன்னையும் ரொம்ப பிரியாரிட்டியா பார்க்குற ஒரு பெர்சன் இருக்காங்க. அப்படிங்கிற மாரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. என்னையும் அதிகமா நேசிக்கிற பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்குள்ள தோணும்போது, அவங்களுக்குள்ள இருக்கிற மொத்த அன்பையும் உங்ககிட்ட மட்டும் தான் காட்டுவாங்க. அந்த சின்ன முத்தம் அந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயங்கள உங்களுக்கு பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய காலை பொழுத உங்களுடைய ஹஸ்பண்டோட கன்னத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அந்த நாட்கள் ரொம்பவே இனிமையா இருக்கும். நம்பர் 7 இந்த உலகத்துல இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னுடைய எமோஷனல், தன்னுடைய ஃபீலிங்ஸ், தன்னுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து அதிகமா ஷேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவன் எப்பவுமே தனக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரியும், ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிற மாதிரியும் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட ஒரு ஃப்ரெண்ட் மாரி வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. எப்பவுமே ஒரு பெர்சன் வந்து கண்ட்ரோல் பண்றதும், ஸ்ட்ரிக்ட் பண்றதும் ஒரு சரியான சொல்யூஷனா இருக்காது. ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட் மாரி பழகும்போது நெறைய விஷயங்கள நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், நமக்குள்ள பேசிக்கிறதுக்கும் நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்க பேசி பாருங்க. ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஹஸ்பண்டும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் மாரி மூவ் பண்ற அந்த கப்புள்ஸோட லைஃப் எல்லாம் ரொம்ப ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் 8 ஒவ்வொரு ஆணுமே பெண்களுக்கு தான் நெறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ண டே, பர்த்டே, கல்யாண நாள் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆண் அப்படிங்கிறவன் சர்ப்ரைஸை எதிர்பார்க்கறதும் கிடையாது, யாராவது கொடுத்தா வாங்குறதும் கிடையாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள நமக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கண்டிப்பா இருக்கவே செய்யும். ஏன் அப்படின்னா, ஆணா இருந்தாலும் அவன் மனிதன் தானே, அவனுக்குள்ளும் நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷனல்லாம் இருக்க தானே செய்யும். பட் அது எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அதனால அதை பெருசா எதிர்பார்க்கறதில்ல. உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்களுடைய காதலனுக்கோ நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது சின்ன ஒரு கிஃப்டா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிஃப்ட்டை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுவான். என்னுடைய காதலி, என்னுடைய மனைவி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிப்பான். அந்த நாள் ஒரு ஆணுக்கு எப்போ சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் கிடைக்குதோ, அந்த நாள் அந்த ஆண் வந்து தன்னுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ரொம்பவே ஸ்பெஷலா தெரிவிங்க. நீங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டை விட உங்களை அதிகமா நேசிப்பாங்க. நம்பர் 9 ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய லைஃப்ல அதிகமா எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? என்ன ஒரு பெண் வந்து ரொம்ப அதிகமா லவ் பண்ணணும், என்ன ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் விட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் ஆண் வந்து தன்னுடைய லைஃப்ல வந்து அதிகமா எதிர்பார்க்குறான். தன்னுடைய சின்ன வயசுல இருந்து தன்னுடைய முதுமை வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக தான் ஒரு இடத்துல கடினமா வந்து உழைக்கிறான். அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கான். அதனால ஆண் அப்படிங்கிறவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் தன்னுடைய காதலி கிட்ட, தன்னுடைய மனைவி கிட்ட கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு அழகா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உங்களை ஆட்டோமேட்டிக்கா வெறுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது. உங்களுடைய காதலனை, உங்களுடைய கணவனை யார்கிட்டயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. யார்கிட்டயுமே தரம் குறைச்சி பேசிடாதீங்க. யார்கிட்டயுமே ரெஸ்பெக்ட் இல்லாம உங்களுடைய ஹஸ்பண்ட பேசாதீங்க. இந்த மாதிரி நீங்க ரெஸ்பெக்ட் இல்லாத பேசுற விஷயம் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு தெரிய வருது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல இருக்கிற அந்த மரியாதையும் மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். உங்க மேல வைக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது கம்மியாகும். உங்ககிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெஸ்பெக்டை அதிகமா ஆண்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. பெண்கள் எப்படி ஒரு ஆண் கிட்ட அதிகமான அன்பை எதிர்பார்க்குறீங்களோ, இதே மாதிரி ஹஸ்பண்ட்
அன்பு ப்ளஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் எதிர்பார்க்குறாங்க. இது 2த்தையுமே சரியா கொடுக்குற பெண்கள் கிட்ட ஆண்கள் எப்பவுமே கூட இருப்பாங்க. எப்பவுமே அந்த பெண் பின்னாடி ஆண் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பெண் அதிகமா நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அந்த காதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கப்பல்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கப்பல்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, இது ரொம்ப அவசியமானது. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ரொமான்ஸ். இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒரு கப்புள்ஸை வந்து அதிகம் வந்து இணைக்க வைக்கும், அதிகம் வந்து அன்பு கொடுக்க வைக்கும், அதிகம் வந்து நேசிக்க வைக்கும். இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது கிடையாது. தன்னுடைய காதலை ஒரு பர்சன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான், எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த ஒரு இடத்துல தான் வந்து உணர முடியும். அதனால இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிற வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 டைம் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒய்ஃபோட, உங்களுக்கு பிடிச்ச அந்த பெண்ணோட இருக்கும்போது அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு கப்பல்ஸ்குள்ளவும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. எந்த இடத்துல இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகுதோ, எந்த இடத்துல இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம போகுதோ, அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம், நிறைய சங்கடங்கள், நிறைய சண்டைகள், நிறைய பிரேக்கப் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய வாழ்க்கையில அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் எது அப்படின்னு கேட்டா அது இந்த ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொமான்ஸ் எந்த கப்பல்ஸ்குள்ள நல்லா இருக்கோ அந்த கப்பல்ஸோட வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல பிரேக்கப் ஆகுதோ, அது எந்த இடத்துல வந்து இல்லாம போகுதோ, அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கேர்ள்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 10 லிஸ்ட்டும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்கள் மேலே அன்பு காட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த 10 விஷயங்களை டைம் கிடைக்கும் போதெல்லாம், சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஹஸ்பண்டோட மொத்த அன்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ கப்பல்ஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க, நீங்க ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்கணும். அவங்க கிட்ட மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க அன்பா இருந்தாதான் அவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும். இந்த மாதிரி அன்பை வாழும்போது தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இனிக்க ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.